மாமா, எங்க அப்பா பையன் தொட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்டான்னு கேட்டாரா? என்ன நீயே எழுதி கொடுத்து அவர் படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற? அவரை பத்தி எனக்கு தெரியாதா? மாமா, நான் என்ன நினைக்கிறேன், நம்ம வீட்டு பொண்ணு முழுகாம இருக்குல்ல, இதான் சமயன்னு அவர் வரதட்சணை கேக்குறாரு போல இருக்கு. அதேதாம்மா, கௌரவத்துக்காக கார்ல போனோம், அதை வச்சே நம்மள காணர் பண்ணி விட்டாரு. என்ன நெஞ்செழுத்தம் பாருங்க அந்த கிழவனுக்கு. கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறாரு. உங்க பையன் டாக்டர், நீங்க வரதட்சணை கேக்குறது நியாயம். அவர் பையன் காம்பவுண்டர் கூட இல்லையே மாமா. ஆனா வயருங்கிற காம்பவுண்டுக்குள்ள குழந்தைய வச்சுட்டு ஓடி விட்டானே. மாமா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டு பொண்ண ரகசியமா வேறொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டா? முயற்சி பண்ணோம், டாக்டர் முடியாதுன்னுட்டாரு. அத வேற பண்ணிட்டீங்களா? ஏன் அத்தை, இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு நல்ல ஐடியா. பேசாம ஆளாளுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சரசரன் காசு தருவோமா? போற போக்க பார்த்தா நம்ம தலையிலேயே கூடையை ஏத்தி வச்சு கொய்யா பழம் விக்க வச்சிருவா போல இருக்குதே. நமக்கேங்க அந்த தலையெழுத்து? அதுக்கெல்லாம் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதானே, அத்தை யாரு? துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவங்களாச்சே. யாரையாவது குறி வச்சிருப்பாங்க இல்லத்த? ஆமாமா, என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். அத்தை, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க.